நாம் தொழுத இந்த சுபு தொழுகையின் வரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்திருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா மனிதர்களை படைத்ததை போல் ஜின் வர்க்கங்களையும் ஷைத்தானையும் அல்லாஹ்வே படைத்திருக்கிறார். ஷைத்தானினுடைய முழு வேலை என்ன என்று சொன்னால், எந்த அளவிற்கு இறுதி வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இறுதி வாய்ப்பு வரை இருந்து போராடி ஒரு மனிதனை வழிகெடுப்பதுதான் ஷைத்தானுடைய முழு முதல் வேலையாக இருக்கிறது. ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதை மட்டுமே தன்னுடைய முழு அம்சமாக முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், கடைசி வரை ஷைத்தான் ஒரு மனிதனிடத்திலிருந்து இபாதத்தையும் அதனுடைய நோக்கத்தையும் பறித்து விடுவதற்கு முயற்சி செய்கிறான். தொழுகையாளிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தொழுக வேண்டும் என்று நாடுகிற பொழுது முதலில் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னா, சோம்பேறித்தனத்தை கொடுக்கிறான். ஃபஜ்ருக்கு நாம் எழுந்திருக்கிறோம், முதல்ல அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம், நேரத்தை பார்க்கிறோம், இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கிறது, லேசா ஒரு நிமிஷம் சாஞ்சிட்டு நாம் எந்திரிச்சிடலாம் சொல்லி கொஞ்சம் ஷைத்தான் என்ன செய்யறான்னா நம்முடைய மனதில் சோம்பேறித்தனத்தை கொடுத்து லேசா மீண்டும் படுக்கையில் சாய்த்து விடுகிறான். கண் விழிக்கிறோம், நேரங்கள் கடந்து விடுகிறது, தொழுகை கலாவாகி விடுகிறது. இப்படி நேரத்தை ஆரம்பத்தில் சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான் என்பவன் இன்னும் கொஞ்சம் கடந்து அந்த படுக்கையை விட்டும் எழுந்து ஒது செய்து பள்ளிவாசலுக்கு வருகிறோம்னு சொல்லி சொன்னா, அடுத்த கட்டமாக ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்குள்ள ஆயுதமாக எதை எடுக்கிறான்னு சொன்னா, சரி எல்லாவற்றையும் தாண்டி பள்ளிக்குள் வந்து விட்டோம், தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி விட்டோம், பார்க்கிறான் ஷைத்தான் தொழுகைக்கு தக்பீர் கட்டி விட்டார், இப்பொழுது இவரை எப்படி வழிகெடுப்பது? மனதில் பெருமை என்கிற ஒரு விதையை கொண்டு வந்து விதைக்கிறார். இதோ அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், நாம் இவரை விட அழகாக தொழுகிறோம், அவரை விட சரியாக தொழுகிறோம், என்றைக்கும் இல்லாத வகையில் நம்முடைய தொழுகையில் ஒரு மன அமைதி இருக்கிறது என்று எண்ணங்களை சீர்குலைப்பதன் மூலம் நம்முடைய விவாதத்தை வீணாக்குகிறான். இப்படியாக கடைசி கட்டம் வரை இருந்து போராடி ஒரு மனிதனை வழிகெடுப்பதில் ஷைத்தான் பெரும் பங்காற்றுகிறான், முயற்சி செய்கிறான். நாம் கவனிக்கிறோம், இபாதத் என்றால் அந்த இபாதத் என்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை விளங்கி அமல் செய்யும் பொழுதுதான் அது உண்மையான இபாதத்தாகிறது. இது தெரியலன்னு சொன்னா ஷைத்தான் நம்மை மிக லேசாக வழிகெடுத்து விடுவான். அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், இபாதத் என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி வணக்க வழிபாட்டை எல்லாம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். உலகத்தினுடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது, ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிருக்கு யதார்த்தமாக பசி இருக்கும். பசி என்று ஒன்று வந்ததுன்னு சொன்னா அதற்கு உணவு என்பது தேவைப்படும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்கிறது. பசிக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உணவை எடுத்துக்கொள்ளுகிறது. அந்த உணவு என்பது சரிசமமான உணவாக இல்லை. ஒரு சில உயிரினங்கள் இருக்கிறது, அவை சைவ உண்ணிகளாக இருக்கிறது. அவைகள் மாமிசங்களை சாப்பிடாது. ஆடோ மாடோ மாமிசங்களை சாப்பிடாது, அவை தாவரங்களை தான் சாப்பிடும். ஒரு சில உயிரினங்கள் இருக்கிறது, அவை மாமிசங்களை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கொள்ளும், அவை சைவங்களை சாப்பிடாது. ஒரு சில உயிரினங்கள் இருக்குது மனிதனை போல, அவை சைவங்களையும் எடுத்துக்கொள்ளும், அசைவத்தையும் எடுத்துக்கொள்ளும். நாம் என்ன சொல்ல வருகிறோம்னா, பசி என்கிற ஒரு விஷயத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் எப்படி எதை சாப்பிட வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது. நமக்கு பசிக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் காகிதங்களையோ கல்லையோ மண்ணையோ சாப்பிட்டு விட முடியாது. நம்முடைய உடலுக்கு எது ஒத்துழைக்குமோ அதைத்தான் சாப்பிட வேண்டும், அதைத்தான் சாப்பிடவும் முடியும். பசி என்பதற்காக வேண்டி ஆடு மாடுகள் மாமிசங்களை உண்டு விடாது, காட்டு விலங்குகள் அது சைவங்களை சாப்பிட்டு விடாது. இதே போலதான் இபாதத் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும், அதில் இபாதத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை விளங்க வேண்டும். இபாதத்னா நம்மை பொறுத்தவரை தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு என்பது அடிப்படையான பரலான இபாதத்.
இதை ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இல்லை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை இருக்கிறது. இபாதத்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இபாதத் எப்படி இருக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒழு செஞ்சு தக்பீர் கட்டி குனிந்து நிமிர்ந்து அமர்ந்து சலாம் கொடுத்துட்டு போனா அதை தொழுகையாக ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அரபியில இந்த முத்தராதிஃப் என்று ஒரு வகை இருக்கிறது. அதாவது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தைக்கு முத்தராதிஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இபாதத் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? நம்மை பொறுத்தவரை இபாதத் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் என்று நாம் சொல்லுவோம். இறைவனை வணங்குவதற்கு இபாதத்துன்னு சொல்லும். அதற்கு வேறு சில அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு சில காமோசன்னு சொல்லுவாங்க. அதாவது டிக்ஷனரியில ஒரு சில டிக்ஷனரிகளில் இபாதத்திற்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு சொன்னா பணிவு என்று சொல்லி தருகிறாங்க. இபாதத்னா என்ன? பணிவு. ஒரு மனிதன் தொழுகையில் தக்பீர் கட்டுகிற பொழுது அவனுடைய மனதில் பணிவு இருக்க வேண்டும், இருந்தால்தான் அது இபாதத் என்று சொல்லி தருகிறார்கள். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? மக்கள் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படியானால் அதில் பணிவில்லைன்னு சொன்னா அது இபாதத்தே இல்லை என்று இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். நம்முடைய ஜகாத் எப்படி இருக்கிறது? வாங்கக்கூடியவர் காலம் எல்லாம் நமக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று இருந்தால் அதில் பணியில்லை. அப்படியானால் அது ஜகாத்தே கிடையாது. நம்முடைய ஹஜ் எப்படி இருக்கிறது? நாம் இறைவனுக்காக வேண்டி நம்முடைய செல்வத்தையும் உடல் உழைப்பையும் கொடுத்து இறைவனின் கடமையை நிறைவேற்றுகிறோம் என்று இருந்தால் அதில் பணிவிருக்கும், அது இபாதத்தாக இருக்கும். மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காகவோ சமூகத்தின் அந்தஸ்திற்காகவோ நமக்கு முன்னால் ஹாஜி என்கிற பெயர் சேர வேண்டும் என்பதற்காகவோ ஹஜ்ஜினுடைய கடமைகள் இருந்தால் அது ஒருபோதும் ஹஜ்ஜாக கணிக்கப்படாது, அதில் பணிவிருக்காது, அது இபாதத்தும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீர் கூறுவீராக, குல் இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகையும், வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய ஆயுள் என்னுடைய மரணம் எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் குனூத் ஓதுவதற்கு முன்பதாக வஜ்ஜஹத்துன்னு சொல்வாங்க. இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த என்று ஓதக்கூடிய அந்த இடத்துல இந்த இறைவசனத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய இபாதத் என்பது அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தொழுகையில் நம்முடைய இபாதத்தை ஷைத்தான் அவ்வளவு எளிதாக வெளியெடுத்து விடக் கூடாது என்று சொல்லி சொன்னால் இதன் அடிப்படையை நாம் மிக சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், மிக லேசாக மிக இலகுவாக நம்முடைய இபாதத்துகள் வழிகெடுக்கப்பட்டு விடும். நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம் தொழுகிறோம், நம்முடைய தொழுகையெல்லாம் சரியா இருக்கிறது, இதை கொண்டு நாம் நேரடியாக கபரில் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைந்து அப்படியே எல்லாரும் சரியாக போய்விடும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில மக்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் ஆபித் அடியா நல்வணக்கம் செய்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் மறுமையிலே கேட்பான், இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் மக்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் செய்தீர்கள், நீயும் தேவையில்லை, உன்னுடைய இபாதத்தும் தேவையில்லை என்று ஒரு சில அடியார்களுடைய முகத்தில் பழைய துணியை சுருட்டி அல்லாஹ் வீசுவதை போல் ஒரு சில மக்களுடைய முகத்தில் அவருடைய இபாதத்துகளை வீசிவிடுவான். இது என்ன காரணம்னு சொல்லி சொன்னா இபாதத்தின் அடிப்படையை விளங்காமல் அவர்கள் அமல் செய்ததுதான் காரணம். நாம் தொழுக வர்றதே ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்னால் வருகிறோம் என்று இருக்கிற பொழுது இதனுடைய அடிப்படை நுணுக்கங்களை நாம் மிகச்சரியாக விளங்கி இருக்க வேண்டும். இல்லைனா ஷைத்தான் மிக லேசாக நம்மை வழிகெடுத்து விடுவான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் நல்ல வணக்கங்களை இபாதத்துகளை செய்கிற பொழுது அவன் அதனுடைய அடிப்படை நோக்கத்தை விளங்கி பரிபூர்ணமாக நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய மிக சொற்பமான இபாதத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா